ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இவ்வளவு நாள் இயற்கை மருத்துவம் அப்படின்னு பேசணும். இப்போ பேச போகிற தலைப்புக்கு பெயர் இயற்கை வளம். அப்படின்றத கொஞ்சம் சந்தர்ப்பம் பார்த்து எவ்வளோ நேரம் கொடுக்க முடியுமோ கொடுத்து விட்டுறோம். அது என்ன இயற்கை மருத்துவம், இயற்கை வளம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோமே அப்படின்னா, மருத்துவத்துக்கு சரியான முறையில் தீர்வை அளிக்கக்கூடியது வளம். இயற்கை வளம் இருந்தால் தானே இயற்கை மருத்துவமே இருக்க முடியும் இல்லையா? எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி யாரோ பல பேர் சேனலில் பேசுகிறாங்க, யார் எதை சொன்னாலும் வாங்கி பட்லாம் வச்சுக்கிறோம். எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. ஒரு பாட்டில் மருந்து ஒருத்தர் சொல்கிறார், கடுக்காய் சூரணம் வாங்கி வச்சுக்க வேண்டியது, எதுக்குன்னு தெரியாது. அவர் சொல்லிட்டாருங்க, வயிறை சுத்தம் படுத்தும். சரி, அடுத்தது தாண்டிக்காய் சூரணம், நெல்லிக்காய் சூரணம், இது மூணையும் திரிபால சூரணம், அஷ்டசூரணம் எல்லாம் விற்கிறாங்க. இதை போகும் அதை போகும் அப்படி எல்லாம் செய்து வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் சாப்பிட்றோம்னா என்ன ஆகுதுன்னா, உடம்பு எதையும் சாப்பிட முடியறதில்ல. 10,000 15,000 கொடுத்து வாங்கி வச்சுக்க வேண்டியது. ஏதாவது ஒரு கீரையை சொல்லி பாருங்களேன், அதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்துடும் ரோட்டில் இதெல்லாம் கிளீன்னு போகிறதுக்கு. அந்த எண்ணத்தை அடியோடு அழிக்கிறது மட்டும்தான் நம்முடைய தனித்திறமை, மனிதனுடைய திறமை. அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அது உண்மையிலேயே அதனுடைய வீரியம், அதனுடைய தனித்தன்மை இருக்கா எப்படின்றது புரியுதான்னா புரியறது இல்லை. ட்ராவலிங் பண்ணுங்க, சொல்லிக் கொடுக்க நாங்கள் ரெடி, கற்றுக்க நீங்கள் ரெடியா? அதாவது ஒரு பாட்டு கொடுத்து, நான் ரெடி, நீங்கள் ரெடியா வாங்க. ஒரு மூலிகையை பற்றி பேசும்போது இப்போ துத்தியை பற்றி பேசணும். துத்திக்கீரை உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டோம். அதில் பேய் துத்தி, காட்டு துத்தி, நாட்டு துத்தி, செந்துத்தி, இதெல்லாம் நம்ம வெள்ளை துத்தி இதெல்லாம் பார்த்தோம். நம்ம நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த மாதிரி வெரைட்டி இருக்கும்போது எந்த மூலிகை, துத்தின்றது பேர் ஒன்று தான், எந்த மூலிகையை வச்சா என்ன நோய் தீரும்ன்றதை இந்த மருத்துவ உலகம் மறைக்கிறது அல்லது புத்தக படிப்பால் மறந்து விடுகிறது. இந்த நெட்டு தட்டையெல்லாம் இருக்கு, டப்புன்னு தட்ட வேண்டியது தான். இதில் டாக்ஸின் இருக்குது, இதில் நிக்கோடின் இருக்குது, இதில் அந்த இது இருக்குது, இதில் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாத்தையும் பிச்சு போட்டு ஓட்டினான். வெள்ளைக்காரன் சொன்னால் நம்மளுக்கு புரியும், நம்ம ஆளுங்க சொன்னால் புரியாது. உனக்கு என்ன தேவைன்றதை பிரித்து சொல்லணும். சரி, ரைட், நல்ல விஷயம்தான். மினரல் எப்படி இருக்கும்? மினரல்னால் இன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னா இன்னா. நம்ம ஏதாவது ஒரு டாக்ஸின் அப்படின்னா இன்னா, நிக்கோடின் அப்படின்னா இன்னா. எதையாவது நமக்கு தெரியுதா? சிகரெட்டில் நிக்கோடின் இருக்கும். சரி, எட்டி பழத்தில் டாக்ஸின் இருக்கும். சரி, டாக்ஸின்னா என்ன? முதல்ல அது ஒரு விஷப்பொருள். என்னத்தை பாதிக்கும்? சாப்பிட்டா செத்து போயிடுவோமா? அப்படின்னா அளவுக்கு மீறி நிறைய சாப்பிட்டா செத்தே போவோம். ஒரு சிலருக்கு அசைவ உணவுகள் நிறைய பிடிக்கணும். ஒரு 5 கிலோ உள்ளே போட்டால் என்ன ஆகும்? ஜீரணம் பண்ண முடியலன்னா நாக்கு வறட்சி உண்டாகும். சீனாவில் ஒரு காலத்தில் நினைக்கிறேன், தற்கொலை முயற்சிக்கு முயலக்கூடியவர்கள், உப்பு இருக்கு பாருங்கள், 1/2 கிலோ உப்பை சாப்பிட்ருவானோ, அவனை எந்தாலே காப்பாற்ற முடியாது. வெறும் உப்பு இல்லையா பாய்சனு, உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே. உப்பு அதிகமானாலும் குப்பையில் தான் போடணும். உணர்றோமா? உப்பு இல்லா பண்டம் குப்பையில். உப்பு அதிகமாக போனாலும் குப்பையில் தான் போடணும், சாப்பிட முடியாது. நான் வறட்சி கொடுத்து சேர்த்து போயிடும். அந்த எட்டி பழம் இதெல்லாம் இப்படி தான். ஆனால் அது சர்க்கரை நோய்க்கு சமயத்தில் அருமருந்தாகிறது என்ற ஒரு உண்மை யாருக்கு புரியும்? டாக்ஸின் தான். விஷத்தை கொண்டு விஷத்தை முறிப்பது. இப்போ இந்த விரல் முடங்கி இந்த பெருவியாதின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு அந்த நல்ல பாம்பு விஷங்கள்லேருந்து ஏதோ மருந்து கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையாக தெரியாது. நல்ல பாம்பு விஷத்தை நேரடியாக உள்ளுக்கு எடுத்து வயிறில் புண்ணு இல்லைன்னா அது ஹை புரோட்டீனா, அது கடிச்சு ரத்தத்தில் கலந்தால் பாய்சன், விஷம். அப்போது உலகத்தில் எதெல்லாம் புரோட்டீன், உயிர் சத்து அப்படின்னு அதுக்கு பேர், இதெல்லாம் கண்ணுக்கு பார்க்க முடியாது. ஆனால்
இந்த பார்க்க முடியாத பொருளெல்லாம் நெட்டில் தட்டி வச்சிருப்பான். நம்முடைய படிப்பு, பார்த்தலில் கேட்டலில் உண்டாகும் அறிவு நமக்குள்ள ஒரு பரபரப்பை உண்டாக்குது. அந்த பரபரப்புக்கு அதிர்வு அப்படின்னு பேர். இந்த அதிர்வுடைய வேகத்தால் நம்ம எதையும் சீராக செயல்பட முடியாத முடமாகிறோம். அப்படி எல்லாம் எனக்கு தெரியும். எதுக்கு பயனு? அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாதுப்பா. அப்படியா? ஏதாவது பயனுன்னா ஒன்றும் இருக்காது. தேடுதல் என்பதை தெளிவாக தேட வேண்டும். அந்த இடத்துல சரியான முறையில் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் மனிதனுக்கு தோல்விகளே யாதுமாகும் யாவுமாகும் மிஞ்சும். அந்த தோல்விகளை எப்படியெல்லாம் நம்ம சரி செய்து கொள்ளலாம் அப்படின்ற இடத்துல இயற்கை மருத்துவம் நமக்கு வழிகாட்ட, இயற்கை மருத்துவத்தை ஊக்கப்படுத்துகிறது இயற்கை வளம். இயற்கை வளம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா இயற்கை மருத்துவம்னு ஒன்று இருக்குமா? இப்போ கால் கீழே ஒரு வேப்ப மரம் இருக்குது, இந்த செடி வளர்ந்துட்டுருக்கு. இந்த வேப்பஞ்செடியை வச்சு மஞ்சக்காமாலை நோய், இது நம்ம அம்மைன்னு போன்ற கொடுமையான நோய்கள்லாம் தீர்த்துக்க முடியும். ஆனால் இது கால் கீழே கிடக்குது. இது மரியாதை நமக்கு தெரியாது. இன்றைக்கி சமீப கால ஆராய்ச்சி கட்டுரை என்ன தெரியுமா? ஆளும் வேலும், கவனிக்கணும் வார்த்தையை, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, 3ம் 4ம் சொல்லுக்கு உறுதின்னு சொல்கிறான். நம்ம இதை வேறு மாதிரி சித்தரித்து கமாண்டை அடிச்சிட்டு இருக்கணும். என்னன்னா அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா அறம் செய்ய இரும்புன்றான். ஆறுவது சினம் அப்படின்னா ஐயர் குடுமி கனம்ன்றான். இதெல்லாம் என்ன வகையான நிலை அப்படின்னும் போது தாறுமாறான சிந்தனைகளுடைய தாக்கம் இதை காமெடி போல் வெளிப்படுத்தி தன்னை அசிங்கப்படுத்தி கொள்கிறது. அவ்வளோதான். அறம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்னன்றது புரியாமலே இதை இரும்புன்னு, அறம் செய்யறது இரும்பு தான் தேவைப்படும். தங்கத்துலேயும் செய்யலாம், பயன் தராது. அதுலேயும் இரும்பில் எத்தனை வகை இருக்குன்னு தெரியுது இல்லையா? அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சரியான முறையில் புரிஞ்சுக்காதனா இயற்கை மருத்துவம் அப்படின்றதே நமக்கு புரியாத குழப்பம் வருது. இந்த இயற்கை மருத்துவத்தை ஊக்குவிப்பது இயற்கை வளமே. இந்த இயற்கை வளத்தில் நம்மளை சுற்றி எது எதெல்லாம் இருக்கணுன்றது நமக்கு தெரியாதே போயிடுச்சு. தெரியாத போன காரணத்தினால எல்லாமே மரம்னு பார்க்க ஆரம்பிக்கிறோமே தவிர அது நல்லதை செய்யுமா அப்படின்னா தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பேசுகிறோம், இதெல்லாம் உண்மை இல்லை. உதாரணம், ஒரு தெரு, ஒரு ஊர்னு வச்சுக்குவோமே. ஏதோ ஒரு ஊர், வளர்புறம்னு ஒரு ஊர் வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு இருக்கா, அப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த வளர்புறம் ஊருக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு 6, 8 அடி 10 அடி உயரத்தில். அவன் போனால் நம்மளை பிடிச்சி சாப்பிட்ருவான் அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் போவோமா? ஐயோ அப்படின்னு பயந்து ஒதுங்குவோம். அது மாதிரி எந்த வகையான மரங்கள் நம்மகிட்ட இருந்தால் நன்மையை செய்யும், எந்த வகையான மரங்கள் நம்மகிட்ட இருந்து விலகி இருந்தால் நன்மையை செய்யும்னு 2 குறிப்பு வந்துடும். சிங்கம் காட்டில் இருக்கும் பொழுது மானையோ மாடையோ எதையோ ஒன்று பிடிச்சி சாப்பிட்டு அது பசியை தீர்த்துக்கும். அதை நகரத்தில் கொண்டாந்து சுதந்திரமாக உலாவ விட்டோம்னா மனிதர்களை தானே பிடிச்சி சாப்பிடும். அதுக்கான தீனி அங்கே. காட்டு மரங்களுக்கான தீனி காடுகளில், நாட்டு மரங்களுக்கான தீனி நாடுகளில் இருக்குது. அப்போது இந்த மரங்களில் நம்ம டாக்ஸின் இருக்குது, நெக்கோடின் இருக்குன்னா எல்லாத்துலேயுமே எல்லாம் இருக்குன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாமே பாய்சன் தான், எல்லாமே விஷம்தான். அந்த விஷத்தை மருந்தாக்கக்கூடியதுன்றது தான் வைத்தியம். இன்றைக்கி ஒரு மாத்திரை, தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு மாத்திரை. அந்த மாத்திரைக்கு பேர் ஒன்று நம்ம சொல்கிறோம். அது தமிழில் இருக்கா, இங்கிலீஷில் இருக்கா, ஆங்கிலத்தில் இருக்கான்னா அதுக்கு மாத்திரைக்கு ஒரு பேர் இருக்குது. அதை கண்டுபிடிச்ச ஒரு பேரோ இல்லை அதுக்கு ஏதோ ஒன்று. அதை வாங்கி போட்டு தலைவலி தீர்ந்து போகுது, நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம் தலைவலி போச்சேன்னு. அது என்ன கலந்துருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அவன் குறிப்பு கொடுத்துருப்பான், இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கேன், இதில் இந்த ஸ்டீராய்டு இந்த அளவு இருக்குது, இது இருக்குன்னு கொடுத்துருப்பான். அதை பார்த்து தான் தெரிஞ்சிக்க முடியும். அதுலேயும் டூப்ளிகேட்லாம் வருது. ஆனால் மரங்களில் டூப்ளிகேட் வர்றதே கிடையாது. அதனுடைய பரிணாமம், எவல்யூஷன் சொல்லக்கூடிய பரிணாம விதிப்படி அதனுடைய செயல்பாடுகள் மாறி அமையும். அதனால் ஒரு துத்தி அப்படின்றதுல நம்ம வித்தியாசத்தை பார்த்தோம். பல விஷயங்கள் இங்கே கிடைக்க முடியல, அழிஞ்சு தேடி பிடிக்க வேண்டியிருக்கிறதுனால இப்படியெல்லாம் இருக்குது. கொண்டு வந்து வைக்கிறதுல காஞ்சி போயிடும். ஒரு கட் பண்ண ஒரு 10 நிமிஷத்தில் வதங்கிடும் அது. அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறது ஒன்று, காமிக்காத ஒன்று தான். அதனால் அது அங்கே கிடைக்கும்போது அது சொல்லிடுறோம். சரி, இன்றைய கால இளைஞர்கள், நேற்று கூட தம்பி பேசிகிட்டு இருந்தப்போ சொல்லிட்டு இருந்தார், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை. எல்லாருமே காதல் வயப்பட்டு அதில் வாழ்க்கையில் ஒரு சுகம்னு தேடிக்கிறோம்.
அப்படின்ற மாதிரி அவருடைய பேச்சு அமைஞ்சிருந்தது. இவ்வளோ பொறுத்தவரையில் என்னன்னா, பலதரப்பட்ட மனிதர்களை வயசு வாரியாக சந்திக்கிறோம். ஒரு 5 வயசு குழந்தை, அவருடைய கஷ்டம் என்ன, 8 வயசு குழந்தை என்ன பிரச்சனை, 10 வயசு குழந்தை, 15, 20, 25, 40, 45 வயசு ஆட்களோடும் பார்க்குறோம். இவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னும் போது எல்லா விஷயமும் தெரியுது. ஆனால் வெளிப்படுத்துவதில் தயக்கம். நான் சரியாக பேசுவேனா அப்படின்ற ஒரு டிப்ரெஷன் வந்துடுது இந்த இடத்துல. இப்போ இந்த செடியை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் இதை சொன்னேன்னா நான் தப்பாயிடுமோ அப்படின்ற ஒரு பய உணர்வு எனக்குள்ளே வந்துடுது. வரும்பொழுது என்ன பண்ணுறேன்னா, இது பேர் என்னன்னா அதுக்கு வேப்ப இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் படித்து தெரிஞ்சோம், இதுக்கு பேர் அந்த ட்ரீ இந்த ட்ரீ, இதுக்கு இங்கே சொல்லுவாங்க அங்கே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறான் படிப்பினால். அந்த படிப்பை எல்லாம் படிச்சிருக்கான்றதுனா அவனை புறக்கணிப்பாங்க. இந்த வேப்ப இலையை என்னென்ன பண்ண முடியுன்றதுக்கு இந்த விரல் நுனிகள் போதும். அப்படி இந்த 2 விரல் அப்படி பிடிச்சா அதனுடைய பயம், பதட்டம், ஆசை, பாசம் எல்லாத்தையும் இந்த விரல் நம்முடைய மூளைக்கு கொடுக்குற வேலை இது. இந்த 2 விரல் இலையை அப்படி பிடிச்சோம்னாலே நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்தோம். அந்த அவருங்க அப்படி இப்படி பிடிச்சிங்கன்னா தனிமையில் தனிச்ச இடத்துல உங்களுடைய மூளை நரம்பும் இருதய நரம்பும் பின்பக்க நரம்பும் துடிக்கிறது தெரியும். அப்போது வாத பித்த கபத்தின் இயக்கத்தில் இந்த மூலிகை இருக்கிறது நமக்கு புரியும். ட்ரைனிங் தான், ட்ராவலிங் தான், எல்லாமே பயணம்தான், பயிற்சி தான். அந்த பயிற்சி பயணம் அப்படி ஒருத்தர்கிட்ட கொல்லிமலையில் நாங்கள் இருக்கும்பொழுது ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு ஒரு செடியை காமிச்சேன். அவர் என்ன பண்ணார், அந்த செடியினுடைய மூலிகை அப்படி தொட்டு பார்த்தாரு. அவருக்கு புரியல. அப்புறம் கொஞ்சம் நிதானமாக காமிச்சதுக்கப்புறம் அந்த செடி இப்போ பாருங்கன்னா நல்லா இருக்குங்க சாமி அப்படின்னாரு. அடுத்தது என்னென்னா, மிக பாசமான செடி எதுன்னா முட்கள் நிறைந்த செடி மிக பாசமான செடி எப்போவுமே. ஆனால் நம்மளை பிடிச்சிரும், ரத்தம் வந்துடும். அதனால் அதுக்கிட்ட பயப்படுறோம். யார்கிட்ட பாசம் ஜாஸ்தி இருக்கோ அவங்கக்கிட்ட நம்ம பயப்பட வேண்டிய ஒரு நிலை. காரணம் நம்முடைய பாதுகாப்பு. இந்த குச்சிக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய ஆழ்வள்ளி கிழங்கு அவ்வளோ பாசமானது. மேலே நம்ம போனாலே மேலே படுக்கும். நல்ல அடர்ந்த காட்டு பகுதிகளில் இல்லை நல்ல தோட்டப்பகுதிகளில் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ மூலிகைகள்ன்றது எவ்வளவு ஒரு உயர்ந்த தன்மையை கொடுக்குதுன்னா, நம்ம அது எப்படி தெரியும், இந்த 2 விரல் மோதிர விரலும் இந்த கட்டை விரலும் அப்படி பிடிச்சி நைஸாக அதை பிடிச்சிங்கன்னா முதல்ல பதட்டப்படுறது தெரியும். அந்த பயம் அது கட்ட கட்டன்னு உதறது நமக்கு உணர முடியும். அதே கொஞ்சம் பழகி பாசமாக பிடிச்சிங்கன்னா அது நம்ம கூட பழகிடும். ஒரு நல்ல நாய்க்குட்டி எப்படி நம்ம கூடவே சுற்றி அந்த மாதிரி பழகக்கூடிய. இன்னும் ஒன்று அதுக்கிட்ட இருக்கிறதுனா நடக்க முடியாததுனால அது பயப்படும். ஒரு மூலிகையை நம்ம தொட்டுட்டு அடுத்த மூலிகை கிட்ட போனால் அந்த மூலிகை பயப்படுறது கிடையாது. இது அனுபவத்தில் சொல்கிறேன். நான் நேரடியாக யாரும் ஒன்று அனுபவிச்சு பார்த்துங்க. இது நம்ம ஒன்றும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு இல்லை. அப்படி பிடிச்சோம்னா இந்த மூலிகை கிட்ட இருக்க பயம் இதுக்கு போய் நம்மளை கொல்ல மாட்டான் கிள்ள மாட்டான்னு தெரிஞ்சு நம்மக்கிட்ட பழக ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து வேறு தூரம் போய் ஒரு இலையை பிடிச்சி இப்படி போனால் இவன் கொல்ல மாட்டான் கிள்ள மாட்டான்னு நம்மக்கிட்ட பாசமாக போடும். அப்போ அந்த நிலைகளில் உணர்வு நிலைகள்னு பேர். அதை பிடிக்கிறோம். பிடிக்கும்போது என்னென்ன செய்யுன்றது எல்லாத்தையும் நம்ம க்ளீனாக கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் குரு முறையில் வர்ற விஷயங்கள் தான். அதில் ஒன்றும் இது குருன்னா என்னமோ உட்காந்துன்னு எதையோ தொட்டு காமிச்சிட்டு ஊரில் இருக்கிற புக்கெல்லாம் படிச்சுட்டு இதை படித்து ஒப்பிச்சுட்டு போடான்றது இல்லை. அனுபவத்தின் முழு தொகுப்பு தான் குரு. சீடர்கள் அவர் அறிவை போதிக்கிறார். பார்க்கறதாலையும் கேட்கறதாலையும் உண்டான அறிவு. இந்த சீடர்கள் அறிவை போதிக்கிறார். நம்ம பார்க்கறது கேட்கறத வச்சுட்டு நம்ம பேச ஆரம்பிக்கும்போது நம்ம தோல்வி அடைகிறோம். அனுபவத்துக்கு வரும்போது ஜெயிக்கிறோம். அந்த நிலைகள் இன்றைய இளைஞர்களிடத்தில் இல்லை 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 இல்லவே இல்லை. அந்த அனுபவத்தை பெற்றோர்கள் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க, இல்லை கொடுக்கறது இல்லை. இதுதான் அந்த குழந்தைங்களுடைய பதட்டத்துக்கும் பயத்துக்கும் அடிப்படை காரணம். ஒரு ஸ்கூல் வாதியாருன்னு ஒருத்தர் போனார்னா அவர் நம்ம பார்த்த உடனே அவர் தன்னை பார்த்தோன்னே சிங்கம்புலியை பார்த்து நம்ம சிஷியனுக்கு பயப்படணும், அதாவது மாணாக்கர்களுக்கு பயப்படணும்னு நினைக்கிறாங்க. நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல நண்பனுக்கு மட்டும்தான் ஒரு நல்ல நண்பன் நல்லதை செய்ய முடியும், சொல்ல முடியும். அந்த நல்ல நண்பன் யாருன்ற கேள்வியே நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம தோற்று போயிடுவோம். சந்தேகம் என்பது தன்மலத்தை தான் சுமப்பது போல் அப்படின்னு பேசியிருக்கோம் இல்லையா? அதனால் ஒரு ஆசிரியர் என்பவர் தன்னுடைய வாரிசுகளை தன்னுடைய அனுபவத்தின் தொகுப்பை ஆற்றலாக மாற்றி அறிவாய் உணர்த்தக்கூடியவர். அப்படிப்பட்டவர் ஒரு சீடர்கிட்ட தோள் மேலே கை போட்டு ஜாலியாக பேசலாம், அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி. இந்த மாதிரி விஷயங்களை இவங்க அப்ளை பண்ணும்போது இந்த இளவட்டங்கள், உணர்ச்சியின் வேகத்தால் உந்தப்பட்ட இளவட்டங்கள் எதில் முதல்ல சிக்கினா காதல் வயப்படும். அந்த காதல்ன்றது என்னென்னு புரிய வைக்க வேண்டிய ஒரு கடமை பள்ளி, அதாவது கல்லூரி பேராசிரியர்களுக்கு மட்டுமே உண்டு. 9வது 10வது படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கிண்டலும் கேலியமாக பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். ஆனால் ஆசிரியர்களோ ஏனோ வந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ பணம் கொடுத்தான், ஏதோ கிளாஸ் நடத்தணும், போயினே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா பேராசிரியர்களும் மிக அனுபவசாலிகள்.
அவங்க கமாண்டுக்கு, அதாவது கிண்டலுக்கு உட்பட்டவர்கள் இல்லை. இதை வந்து மாணவர்கள் எப்போ உணர்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு தரம் ஒரு 10 ஸ்டூடெண்ட் மேலே தோள் மேலே கை போட்டு போங்க, ஒரு பேராசிரியர் போட்டு போங்க. இது நான் மிகைப்படுத்திலாம் சொல்லலை, உயிரை கொடுப்பான் அந்த மாணவன் அந்த வாதியாருக்காக. இதுதான் உண்மை. போட்டு பாருங்களேன் சீடர்களை, அதாவது மாணவர், ஏய் வாடா, வினோத் வா, எப்படி இருக்க, என்ன பண்ணுற, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, என்ன படிச்சு நீ ஏண்டா இப்படி சுற்றி இந்த எப்படி அவன் வாழ்க்கை என்ன மாதிரி வரவானாமா, ஒரு ஊக்கம் கொடுக்குறது, அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுன்னு பேர். நல்ல பையன்டா, நீ இவ்வளோ தூரம் வந்துருக்கிறீடா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டா அவன் தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். தோல் மேலே கை போட்டு இன்னும் ஒருத்தன் வரான், வாடா வா, கிரிக்கெட் விளையாடலாம் வா, ஃபுட்பால் விளையாடலாம் வா, பாஸ்கெட் பால் விளையாடலாம், அவங்கள ட்ராவல் பண்ண வேண்டியது ஒரு ப்ரொஃபஸர். இப்போ தான் 35-40 வயசுலாம் 30-35 வயசுலாம் ப்ரொஃபஸர் வந்துடுறாங்க. நம்மளோட 15 வருஷம் சின்ன பசங்க. இன்னி வரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் வந்து சுற்றிக்க என்ன உட்காந்து, தாத்தா எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க, சாமி இதை சொல்லிக் கொடுங்க, உட்கார வச்சு அதை மட்டும் ட்ராவல் பண்ணுறேன், தாத்தா வந்துட்டார் ஒரு சந்தோஷத்தை அது மூஞ்சில் பார்க்குறேன். அந்த குழந்தையோடு லயமாயிடுறோம். அது மாதிரி இந்த கல்லூரி பசங்க கிட்ட பேராசிரியர்கள் லயமாக ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காண முடியும். பயம் விலகும், பதட்டம் விலகும். பேசி பழகுங்கள். மிருகங்களில் பேச தெரிந்த மிருகம் எதுனா மனிதன் ஒருத்தன் தான். அந்த மனிதன் அப்படின்ற சொல்ல நிலைநிறுத்தினா பேசி பழகுங்க. முதல்ல காதில் வாங்குங்க. அடுத்தவங்களை தொந்தரவு கொடுக்கறத விட நம்ம வேலையை நம்ம செய்ய பழகணும். ஒரு துணி துவைக்கணும், நான் துவைச்சிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு மட்டும் என் கையும் வாயும் போராடிட்டு இருக்கு, முழுங்கிறதுக்கு என் பல்லு போராடுது, உள்ள தள்ளுறதுக்கு என் குடல் தொண்டைக்குழி போராடுது, உள்ள சேர்த்து வச்சு மலமாக்கி வெளியே தள்ளோ குடல் போராடுது. இந்த போராட்டங்கள் புறத்தால் நடக்கும்போது நம்ம வேலையை நம்ம செய்யணும். ஒருத்தரை கஷ்டப்படுத்த தண்ணி எடுத்துனுவா, டீ போட்டு கொடு, இதை செய், அதை செய். இந்த வேலையை விட்டோம்னா நம்ம முன்னுகே வருவோம். இன்னும் ஒருத்தரை வேலை வாங்கி நம்ம அதை நிலைநிறுத்திக்கணும்னு நினைக்கும் போது மனித இனம் தோற்கிறது. அதனால் இளம் பசங்க கிட்ட பார்க்குறேன், கையில் தட்டை கழுவி வச்சுட்டு போயிடுறது. அப்பா அம்மா செய்வாங்க, வேலைக்காரியாடா கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா? உனக்கு சம்பாரித்து கஷ்டப்பட்டு ராத்திரி பகல்னு க்யூவில் நின்று சீட்டை வாங்கி கொடுத்து உன்னை படிக்க வச்சு உன்னுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய தாயின் தந்தையும் கையை கழிட்டு அப்படி போகிறது. இது உன்னுடைய தோல்விக்கு முதல் அடிப்படை. ஏன்னா நீ தோக்கிற இடம், பெரியவங்களை மட்டும் குறை சொல்ல மாட்டேன், நீ தோக்கிற இடம். இந்த தோக்கிற இடத்துல நீ பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அடுத்தவங்களை வேலை வாங்கணும்னு நினைக்கிறேன், நீ கீழே போயிட்டே இருப்பேன். இதை பற்றி கூட நடுவில் பேசணும். அடிமை குணம் வளரும், வேறு எதுவும் வராது. நான் என் வேலையை செய்தாகணும், இனி வரலும் இனிமேலும் அப்படி தான் அப்படின்ற இடத்துக்கு நான் வரும்பொழுது ஜெயிக்க ஆரம்பிச்சிருவேன். வாழ்க்கையில் போல்ட்னஸ் வந்துடும். எங்கு பொய்மையும் கயமையும் இருக்கிறதோ அந்த இடம் தோல்வியுடைய மூலம், முழுமை, முடிவு. எந்த இடத்துல வெளிப்படையான பேச்சும் செயல்பாடுகளும் இருக்கிறோ அந்த இடம் வெற்றியின் துவக்கம், வெற்றியின் முடிவு, வெற்றியே வாழ்க்கைன்றது தான் இருக்கிற சப்ஜெக்ட். அதனால் நம்ம வேலையை நம்ம செய்ய பழகிறது இந்த இளைஞர்களுக்கு ரொம்ப அவசியமானது. ப்ரொஃபஸர்ஸ் தோள் மேலே கையை போட்டு பழகுங்க, ஜாலியாக விளையாடுங்க பசங்கிட்ட. அப்படி பண்ண ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பசங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. அந்த ப்ரொஃபஸருக்காக தான் உயிரையே கொடுப்பான் இந்த மாணவன், கவலைப்பட மாட்டான். ஏன்னா ரத்த வேகம், அவர் மேலே இருக்க பிடிப்பு, நட்பு எல்லாமே இந்த இடத்துல ஒன்றா சேரும்போது காதல் புரியும், பாசம் புரியும், வாழ்க்கை புரியும். ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட நேராக போய் பேசலாம். நண்பனாக இருந்தான், அதை விட்றா குப்பை, அதில் என்னடா இருக்குது, ஒன்றும் இல்லைடா போடா. எல்லாம் காலத்தில் எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டது. உங்கள்கிட்ட 10 ரூபாய் இருந்தால் தான் 10 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி பொண்ணு எடுக்க முடியும். சினிமாவுக்கு வேணால் ஒத்து வரலாம். ஒரு கதாநாயகன் குப்பை எடுத்து பையில போட்டு அப்படியே அழுக்காக சுற்றிட்டு இருப்பார். அங்கேருந்து ஒரு மாட மாளிகையிலேருந்து ஒரு பெரிய கோடீஸ்வரி பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே இவர் அப்படி பார்ப்பார், அப்படின்னுவார். அந்த அம்மா கார் வேகமாக வருவாங்க, டப்புன்னு இப்படின்னுவார், கார் நின்றுடும். உடனே அவங்க 2 பேருக்கு சண்டை வரும். உடனே இவங்க அந்த அம்மா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காகிதம் பொறிக்கினவர்கள் கூட. இதை காகிதத்தை எப்படி வச்சுருவான், யாராவது பொண்ணு மாட்டுவான், பணக்காரி மாட்டோம்லாம் மாடி பார்த்து இவன் காகிதம் பொறுக்குதையும் சரியாக செய்யறதில்லை. அந்த தொழிலை கூட இதுதான் உண்மை. அது சினிமாவுக்கு ஒத்து வரும், ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ஒத்து வராது. படிங்க. பெரிய பெரிய அதிகாரிகள் இன்றைக்கு வேணும், உங்களால் முடியும். ஏன் ஒதுங்குறீங்க, ஏன் பயப்படுறீங்க? எல்லாம் ஒருத்தருடைய கடின உழைப்பையும் பாருங்க. நம்மளும் கடினமாக உழைச்சா அந்த நிலையை அடையலான்றது உங்களுக்கு புரிய முடியும். என்னுடைய பிள்ளைகளாக எடுத்துக்கலாமா, அப்படி தான் சொல்ல முடியும். இல்லை பேரண்ட்களாக சொல்ல முடியும், வேறு நண்பர்களாக சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் சிறந்த நண்பர்களாக முடியும். ஒரு நண்பனுக்கு நண்பனாக நான் சொல்கிறேன், அவ்வளவுதான். வயசு இல்லையே நட்புக்கு. அதனால் நான் இந்த சின்ன வயசுலாம் பெரியவங்க கூட தான் பழகம். என்னை பெருசு தான் கூப்பிடுவானுங்க.
எல்லாம் வயசானவங்க கிட்ட தான் பழகும், அவங்ககிட்ட அனுபவங்களை தான் தேடி 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 மண்டையில் ஏற்றி நீ பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த இதை பண்ணுங்க. சரி, இதெல்லாம் கரெக்டு. இப்போது அதையும் மீறி சில விஷயங்கள் எங்களால் அப்ளை பண்ண முடியலன்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன? முதல் பிரச்சனை டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் வந்துட்டால் பதட்டம் வந்துடும், பதட்டம் வந்தால் பயம் வந்துடும், பயம் வந்தால் கோபம் வரும், கோபத்தால் தாறுமாறாக செயல்படுவோம். அதாவது அரைகுறை மனநோயாளி போல் செயல்படுவோம். இந்த விஷயங்கள் எதனால் நமக்கு இந்த வெறுப்பு, எரிச்சல், கோபம், ஆத்திரம், இயலாமை, கயமை, பொய்மை இல்லை இதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் சீராக அமையவில்லை. பல காட்டுப்பகுதிகளுக்கு போகிறோம். இந்த சின்ன பசங்க ஒரு 20-24 வயசு பசங்க சேர்ந்ததுன்னு சொன்னால், ஓ ஓ ஓ ஓ ஓ ஹோ ஓ ஹோ, என்னப்பா நெருப்பு மிதிக்க போறியா, பூக்குழின்னுவாங்களே, அதுதான் அந்த குரலை கொடுத்துட்டு, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாழை மட்டையை வச்சுட்டு ரத்த சோறை அரைச்சிட்டு வருவாங்க. ஓஹா ஓஹா ஓ, இன்னும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் வழக்கில். ஒரு சாட்டையை வச்சுட்டு ரோடு பூரா அந்த ரத்த சாப்பாட்டை அரைச்சிட்டு வருவாங்க. அது நடுவில் யாராவது வந்து அவங்க அடிச்சிடுவாங்க, நாங்கள் ஒதுக்குவாங்க. இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறீங்களா சார்? அந்த இடத்துல போய் ஓஹா ஓஹான்னு ஹோ 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 கொண்டு கத்திட்டு ஃபுல்லாக தண்ணியை போட்டுட்டு தன்னலை இல்லாத தடுமாறி மேலே பாறையிலேருந்து கீழே விழுந்து மண்டையை உடச்சிக்கின்னு பசங்க கண்ணு முன்னாடி எத்தனை பேரை பார்த்துருக்கேன். கால்கை உடஞ்சி போய் தோல் மேலே 4 பேர் தூக்க முடியாது தூக்கின்னு வந்த பசங்க எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து என்னன்னா, தன்னுடைய ஆறாமையை வெளிப்படுத்தக்கூடிய இடங்களாக அந்த பசுமை என்கிற இடத்த இந்த மனித இனம் பார்க்கிறது. அப்போ இந்த பசுமை என்பது நம்மையே சுற்றி இருந்தா, இயற்கை வளம் நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ சூரியன்லேருந்து கதிர் வச்சு வருது, அதுக்கு அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஸ்டார்ச் சத்துக்களை மரம் மட்டும் எடுத்துக்குது. மற்ற சத்துக்கள் யாருக்கு சேருது? நம்மளால ஸ்டார்ச் சத்தை எடுக்க முடியல. ஒரு மரம் எங்கேயாவது வேறு விட்டு பார்த்துருக்கிறோமா? வேர்க்காது. மழை பெஞ்சா தண்ணியை இதமாக சுட்டு அந்த தண்ணி சுவைக்கவே நல்லா இருக்கும், நச்சுன்னு இருக்கும். மனித உடம்புலேருந்து வெளிப்படுற வேர்வை நாற்றத்தை கொடுக்கும், உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்காக உள்ள இருக்கக்கூடிய நீர் வெளிப்போகுது. அதுதானே? அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தை எது நமக்கு நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், தெருவோர மரங்கள், சாலையோர மரங்கள், கடற்கரை காடுகள், சதுப்பு நில காடுகள், பூங்காவில் வளர்க்க வேண்டிய மரங்கள், பள்ளிக்கூடங்களில் வளர்க்க வேண்டிய மரங்கள், ஏரிக்கரைகளில் வளர்க்க வேண்டிய மரங்கள், ஆற்றங்கரைகளில் வளர்க்க வேண்டிய மரங்கள், ஏரி கரை மீது வளர்க்க வேண்டிய மரங்கள், இப்படி தனித்தனியா இந்த இயற்கை வளத்தை நம்ம பேணி பாதுகாத்தோம்னா எல்லாரும் பலன் அடையலாம், இந்த எரிச்சல்கள்லேருந்து விடுபடலாம். என்றைக்கு கண்கள் பார்க்கும் பொழுது வெப்பமாக இருக்கும், அந்த இடத்துல கண்ணு வந்து குருடு வரும். இன்றைக்கி பல குழந்தைங்களுக்கு கண்ணாடி போட்டாக வேண்டிய அவசியம். மலைக்காடுகளில் ஏறி பாருங்கள், ஒரு குழந்தை கூட கண்ணாடி போட்டிருக்காது. 1,00,000 பேரில் ஒருத்தன் போட்டிருந்தா பெரிய விஷயம். கண்ணு பளிச்சுன்னு இருக்குன்னா அது சுற்றி பார்க்குற பசுமைகள், அதுலேருந்து வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுக்கள், சூரியன்லேருந்து வெளிப்படுற கதிர்வீச்சுக்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ், அதுலேருந்து ஸ்டார்ச் சத்து, இப்படிலாம் சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த சத்துக்களை இந்த மரங்கள் பெற்று தன்னுடைய உடம்புலேருந்து குளிர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது. அந்த குளிர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது நமது கண்கள் என்ன பளிச்சுனாகுது, கண் நோய்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. 80-70 வயசு கிழமை கண்ணாடி போட்டுருக்க மாட்டான். சில மலைக்காடு இன்னைக்கு கூட நாகரிகம் வளர்ந்த இடத்துல கூட நிறைய இடத்துல பார்த்துட்டேன், கண்ணாடி இருக்கிறது இல்லை. அப்படி இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் சிகரெட் குடிக்கிறாங்க, பீடி குடிக்கிறாங்க, எல்லாம் அவங்களுக்கு டாக்ஸினோ நெக்கோடினோ ஒன்றும் பண்ணுறது இல்லை. காரணம் என்னென்னா, அது மருந்தாக மாறுது. அந்த இடத்துல விஷமே விஷத்தை முறிக்கும் மருந்தாகிறது. அதனால் ஒரு விஷயம் என்னன்னா, நான் கண்ணாடியை போட்டுன்னு உனக்கு கண்ணோய் வராதுக்கு மருந்து நான் சொல்லியிருந்தேன்னா அர்த்தம் இல்லை இல்லையா? எனக்கே கண்ணாடி இருக்குது. நீங்கள் வந்து வல்லாரை கீரையை பயன்படுத்துங்கள், உங்களுடைய அறிவின் ஆற்றல் பெருகும். நீ அறிவோடு தான் அதை சொல்கிறியா, ஆற்றலோடு தான் பேசுறியா, படித்த இது எங்களுடைய ஸ்டைலில் சொன்னால், எவனோ கக்குனான், அதை நான் நக்குனேன், திரும்பி கக்குறேன், வேணும்னா நக்குன்றேன். என் ஸ்டைல் இது, தப்பாக எடுக்காதீங்க. ஏதோ ஸ்டைல் வச்சுக்கணும் இல்லை, அப்படி இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் இல்லாத போயிடுமே. அதனால் ஒரு புத்தக படிப்பு என்பது வேறு, அனுபவம் என்பது வேறு. நேத்திர பூண்டு என்று ஒன்று இருக்கிறது, அதை கசக்கி நீங்கள் இப்படி மருந்தாக எடுத்து கண் பார்வை ஒளிபெறும். கண்ணாடியாவது வச்சுட்டு பேசு, நீ சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். நீ ஏன் சோடா பொடி போட்டிருக்க,
புக்கை ஃபஸ்ட்டு பேசாது, அனுபவத்துக்கு வா. நம்ம யாரையும் எனக்கு கண் பார்வை நல்லா இருக்குன்றதுக்காக நான் பேசலை, நாளைக்கு என் பார்வை கெட்டும் போகலாம். ஏன்னா எவ்வளோ விஷ மொழிகள் பட்டதுன்னா கண்ணுக்காக போயிடும். தில்லையின் பால் கண்களில் பட்டால் கண்கள் குருடாகும். தில்லை என்பது நடராஜனுக்கு ஸ்தல விருட்சம் இல்லையா? அப்போது எது வேணால் நடக்கலாம், எதுக்கும் ரெடியாக இருந்து தான் அந்த வேலையை செய்துட்ருக்கோம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் ஒரு விஷயத்தை பூரணமாக உள்வாங்கி நிதானித்து, ஒரு இலைகள் என்றால் என்ன, மரங்கள் என்றால் என்ன, செடிகள் என்றால் என்ன, கொடிகள் என்றால் என்ன, இதெல்லாம் இருந்தால் என்ன நடக்கும், என்ன நடக்காது, இது எங்கே வளரணும், எங்கே வளரக்கூடாது. அதாவது குறுமரம், நடுமரம், சிறுமரம், பெருமரம், விருட்சம், இப்படி பல வகையான மரங்கள் இருக்குது. எல்லாமே மரமாக இருந்து உள்ள பூமியை போட்டு தண்ணி உள்ள வீட்டை ஓட்ட போட்டுருவது கிடையாது. அப்போ நம்மை சுற்றி இருக்க வேண்டிய இயற்கை வளங்கள் என்ன என்பதை தொகுப்பு தொகுப்பாக பேச போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தானே. எல்லாருமே தொடர்ந்து இயற்கை வளத்தை பாருங்கள், இயற்கை வளத்துடைய விளக்கங்களையும் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சு உங்கள் சந்ததிகளுக்கு சொல்ல பதிவாக அருள்ஜோதி தொலைக்காட்சி பண்ணிகிட்ருக்காங்க. பெருமானார் சார்பில் எல்லாருமே நல்லதை நினைப்போம், நல்லா வாழ்வோம், நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம். தொடருவோம்.